ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரம்யா சுரேஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். என்ன ஃபேஸ் பேக்னால் முல்தானி மெட்டி, ரோஸ் வாட்டர், அப்புறம் பனானாவோட தோல். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு வந்து இங்கே பிளாக் டாட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேஸில் நிறையவே இருந்துச்சு. இந்த ஃபேஸ் பேக் போட்டு தான் எனக்கு கிளியர் ஆச்சு. அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் போடுறேன். இதை போட்டால் கலராக வரும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. எந்த ஃபேஸ் பேக் போட்டாலையும் கலராக ஆக மாட்டோம். நாம் பிறந்தப்போ என்ன கலரில் இருக்கோமோ அந்த கலர் தான் நம்ம இருப்போம். நம்ம வந்து ஃபேஸை வந்து பராமரிச்சுக்கலாம். நம்ம இப்போ வெளியில் போகிறோம், பொல்யூஷனால் இப்போ பஸ்ஸு, இந்த வண்டி இதிலேருந்து வர பொல்யூஷன் வந்து நம்ம ஃபேஸில் வந்து நம்ம டேர்னில் வந்து ஒட்டி இருக்கும். அதனால தான் வந்து நம்ம ஃபேஸ் வந்து எப்பயுமே டல்லாவோ இல்லை நம்ம தலையில் வைக்கிற எண்ணெயோ ஃபேஸில் வந்து வடியும். அதனால தான் நம்ம ஃபேஸ் வந்து டல்லாக தெரியும். அதனால தான் நம்ம கிளியராக காமிக்கிறதுக்கோசரம் தான் நம்ம ஃபேஸ் பேக்கே போடுறோம். நெக்குக்கும் சேர்த்து போட்டுக்கோங்க. கண்ணுக்கு கீழே எப்பயுமே வந்து கண்ணுக்கு கீழே வந்து போடுங்க. ஏன்னா வந்து கருவளையங்கள் வராமல் பார்த்துக்கணும். கருவளையங்கள் வந்தாலே ஃபேஸ் வந்து நல்லா இருக்காதுங்க. இப்போ வந்து இதை வந்து ஒரு 5 நிமிஷம் விட்டால் போதுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் தேவையில்லை. முல்தானி மெட்டி வந்து ரொம்ப வந்து ஃபேஸ் வந்து ட்ரை ஆக்கிடும், ஒரு மாதிரி இறுகி பிடிச்சாப்புல ஆகிடும். அதனால் வந்து இதை வந்து ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வாழைப்பழ தோல் இருக்கு பாருங்க, இந்த தோல் மூலயமா தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். நம்ம தண்ணியில் வந்து கழுவ தேவையில்லை. இதை ஏன் ரிமூவ் பண்ணுறோன்னா, நம்ம கரும்புள்ளிகள் இருக்கு பாருங்கள், அந்த கரும்புள்ளிகள் வந்து இந்த வாழைப்பழ தோல் வந்து ரிமூவ் பண்ணிடும். அந்த காலத்துலலாம் எங்கள் பாட்டியெல்லாம் வாழைப்பழம் சாப்பிட்டாங்கன்னா இந்த தோலில் இருக்கிறதையும் கடிச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் அதெல்லாம் எதுக்கு சாப்பிட்றாங்கன்னு யாரும் கேட்கவும் இல்லை. என்ன பெனிஃபிட்டுன்னு கூட தெரியலிங்க. ஆனால் வந்து இந்த வாழைப்பழத்தோல் வந்து இந்த கரும்புள்ளிகளை நல்லா கண்டிப்பாக நிறையவே வந்து அதை ரிமூவ் பண்ணுதுங்க. எனக்கு நிறைய இருந்துச்சு. இந்த ஃபேஸ் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா பிளாக்காக நிறைய இருந்துச்சுங்க. குறைஞ்சது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வருங்க, இப்படி கீழேருந்து மேல் நோக்கி ரிமூவ் பண்ணுங்கள். நம்ம ஃபேஸ்க்கு என்ன செட் ஆகுதோ அதை மட்டும் போடுங்க. அதே எதையும் போட்டு ஃபேஸை வந்து டேமேஜ் ஆக்காதீங்க தயவு செஞ்சு. தக்காளி பழம் இதெல்லாம் வேண்டாங்க. தக்காளி எல்லாம் வந்து நம்ம கையில் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டு பாருங்கள், அந்த இடமே வந்து ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து ஃபேஸில் போடாதீங்க தயவு செஞ்சு. தயிர் போடுங்க. இந்த சம்மருக்கெலாம் நிறைய தயிரை யூஸ் பண்ணுங்கள் ஃபேஸில். இப்போ இந்த ரோஸ் வாட்டர் இல்லை, ரோஸ் வாட்டர்லாம் கண்டிப்பாக வந்து முல்தானி மெட்டியோட தயிர் ஆட் பண்ணி போடுங்க. இன்னுமே நல்லாயிருக்கும், இதை விட நல்லா இருக்குங்க. நான் 5 நிமிஷம் விடலைங்க, உடனே தான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 5 நிமிஷம் விட்டு ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ உடனே ரிமூவ் பண்ணது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எந்த இடத்துல பிளாக் டாட்ஸ் இருக்குதோ அந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இதை எப்படி மசாஜ் கொடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது நல்லா அது வெளியே வர ஆரம்பிக்கும். தண்ணி வச்சு தொடச்சிருவோம். நான் எந்த சோப்பு போட்டோ எதுவுமே கழுவலைங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே தான் ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். கடலை மாவு, தயிர், கஸ்தூரி மஞ்சள் இதை 3த்தையும் மிக்ஸ் பண்ணி போடுங்க. எதையுமே வந்து அதை போட்டால் கலராகவும் கண்டிப்பாக ஆக மாட்டோங்க. நம்ம பிறந்தப்போ என்ன கலரில் இருக்கோமோ அந்த கலரில் தாங்க நம்ம இருப்போம். நம்ம ஃபேஸை வந்து க்ளீனாக வச்சுக்க தான் நம்ம பராமரிக்க தான் இப்படி பண்ணுறோமே தவிர நம்ம கண்டிப்பாக கலர் ஆகும்ன்றதெல்லாம் அதாவதுங்க. இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ கிளியராகிடுச்சு பாருங்கள் ஃபேஸு. ஏன்னா இந்த பிளாக் டட்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு இது ஃபுல்லுமே நிறைய இருந்துச்சுங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியலங்க பாருங்கள். இது மாதிரி வந்து நிறைய இருந்தது, இப்போ ஃபுல்லுமே குறைஞ்சிருச்சிங்க. நிறைய பேர் இப்போ கேட்குறாங்க, என்ன போடுறேன் ஃபேஸில் குறைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. இது தாங்க போடுறேன். இதை விட்டு அப்புறம் சந்தனம் போடுவேங்க, அவ்வளோதாங்க. இது 2 ஃபேஸ் பேக் தான் போடுவேன். நேச்சுரலாக என்ன இருக்கோ அதை போடுவேங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.